Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோ வந்து question answerக்கான part 2 வீடியோ. ஃபர்ஸ்ட் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 years LLB 71% பிசி கம்யூனிட்டிக்கு சீட் கிடைக்குமா? 71%க்கு வந்து தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்ல முடியாது, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாமினி 3 years LLB பிசி 79 கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸ் இருக்கா மேம்? 3 இயர்ஸ்க்கு வந்து 79% பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்துட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அது தனலட்சுமிக்கு சொன்ன மாதிரியே தான் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த வருஷம் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஹை கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ காம்படிஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 5 years வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு பார்த்ததுலேயே தெரிஞ்சிடுச்சு எவ்வளோ வந்து சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜெனாகோபி அக்கா சூப்பர், இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணது இல்லை. நேற்று போட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோஸ்க்கு சொல்கிறீங்களா ஜெனாகோபி? வெல்கம் ஜெனாகோபி, இட்ஸ் மை ப்ளஷர். என்னால் லைவ் வரும்போது எல்லாருமே வந்து கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கமெண்ட்ஸுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன். ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் வேறு யார் வேணாலும் வந்து இதை பார்த்துக்கலாம். இந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம கேட்கணும்னு நினச்சோம், வேறு யாரோ கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லைவ்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வீடியோ போடுறோன்னா அதை வந்து எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இன்னும் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு. அடுத்த கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோமதி மேம், என் பொண்ணு 89 ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிடுச்சு, அலாட்மெண்ட் எப்போ வரும்? அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் 31க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 31 இந்த மந்த் ஜூலை 31க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரி, ஹாய் அக்கா, என்னோட கட் ஆஃப் 88, நான் ரீ அலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ரீ அலாட்மெண்ட் கிடைக்குமா? 5 years ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா. விக்னேஸ்வரி, ரீ அலாட்மெண்ட்ன்றது இந்த வருஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் கொடுக்கல. உங்களுடைய கட் ஆஃப்க்கும் உங்களுடைய கேட்டகரிக்கும் நீங்கள் கேட்ட காலேஜில் வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரீ அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா? வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு சீட் வேக்கன்சி இருக்குதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து பாசிட்டிவாக நினைப்போம். 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அதுக்கான ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவசூர்யா, அக்கா நான் 87 எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 87% கட் ஆஃப் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து கவர்மெண்ட் 50% கிடைக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் 50% கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்திருக்க கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு சிலதை சொல்ல வந்து விட்டுட்டேன். என்னென்னா வந்து இப்போ இதில் கமெண்ட் பாக்ஸில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, நானும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் இருக்கேன், ஆனால் வந்துட்டு எனக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல. 29th என்ன பண்ணுறீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட், அதாவது நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆன்லைன் கவுன்சிலிங் 2024-25 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் ஆகுதுன்னு. அப்படி லாகின் ஆச்சுன்னா அதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைங்கன்னா இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து லாகின் சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த லாகின்ல இருக்கிறதுல வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவை விட்டுருங்க. கீழே வந்து அஃபிலேட்டட் இருக்குதான்னு நான் சொல்கிறேன். இது அஃபிலேட்டட் வந்து 29th வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடைபெற போகிறதா அந்தந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அஃபிலேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 years 5 years கேட்கும். நீங்கள் வந்துட்டு 5 years சொல்லிட்டு கொடுங்க. 5 years கொடுத்தோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு
ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தனா லாகின் ஆகி உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு மெயில் வரும் வராதுன்றது நான் பல்வேறு குளறுபடிகள் யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கிறதால ஒரு இன்கேஸ் உங்களுக்கு தவறுதலாக வராமல் கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஸோ 29th 10 o'clock மேலே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே லாகின் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், செகண்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ டிசி கேட்ட இடத்துல ப்ரொவிஷ்னலும், மார்க் ஷீட் கேட்ட இடத்துல வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டடும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணிவிட்டு இதால் எதாவது பிரச்சனை வருமானு கேட்குறேங்க. அதுக்கப்புறம் 3 years அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நான் டாக்குமெண்ட்ஸை மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன் தெரியாமல், ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இஷ்யூ வருமா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்கன்றத ஸ்கேன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலில் உங்களுடைய நேம், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து இப்போ கலைன்னு இருக்குன்னா கலைன்னு நேம் போடுங்க அந்த ஃபைலில். பக்கத்தில் வந்துட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் 10th 12th உங்களுடைய கம்யூனிட்டியா, இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷனா, ப்ரொவிஷ்னலா, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டா, இது எல்லாமே வந்துட்டு அந்த ஃபைலில் வந்து நேம் போட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சில பேர் இதை பண்ண மாட்டுறாங்க, எந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறதுன்றே தெரியல. ஒரு சில பேர் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சான்ற டவுட்லேயே வந்து இருக்காங்க. ஸோ ஒரு ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நேமை வந்து கொடுத்துங்க, அதுக்கான என்னென்ன அந்த டாக்குமெண்ட்ஸ்ன்ற நேமை கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து கவனிங்க, அவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்கலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு லைஃப், அதாவது ப்ரௌசிங் சென்டரில் வந்து அது அவங்களுடைய ஒர்க்கு. ஸோ அவங்க வந்து கேஷுவலாக கூட பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம பண்ணியிருக்கோம், இல்லை வந்து அவங்க புதுசாக கூட பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இது உங்களுடைய லைஃபு 1 year வேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இதை தான் எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் இந்த லா படிக்கணுன்ற ஒரு மோட்டிவோடையே இருக்கீங்க, வெறித்தனத்தோடு இருக்கீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி, கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, ஃபைல் நேம் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கோமா, எல்லாமே அந்தந்த பிளேஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துங்க. அதே போல் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதற்கான அனெக்சர் வந்து எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 கமெண்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸில் வந்து நான் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அனெக்சராக வந்து நீங்கள் என்னென்ன வந்து சப்மிட் பண்ணணும், யார் யார்கிட்ட சைன் வாங்கணும், அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே எடுத்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா இதில் அனெக்சர் ஃபார்ம் இருக்குது, இதில் வந்து எல்லாத்துக்குமான ஃபார்ம் இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருக்கட்டும், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமான அனெக்சர் இதில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு அதை ஃபில் பண்ணி யார்கிட்ட வந்து சைன் வாங்கணுமோ அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட சைன் வாங்கி ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 29க்குள்ளே நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.